வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம் போலன்ற மாதிரி ஆயிடுச்சு. காணும் பொங்கலுக்கு மெரினா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அங்க பார்த்தா செம்ம ரஷ்ஷு. சேஃப்டி பர்ப்பஸ்க்கு போலீஸ்லாம் நெறைய பேர் இருந்தாங்க. ஆட்டோலாம் அலோவ்ட் இல்லன்ட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் முன்னாடி இறக்கி விட்டுட்டாங்க. நடந்து வந்தது தான் சோகமா போச்சு. வந்துட்டே இருக்கும்போது மெயின்லயே ஒரு சிஸ்டர் வந்து ப்ரௌனீஸ் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. எனக்கு இந்த மாரி ஓனா பிசினஸ் பண்றவங்க, ஹோம் பேக்கர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைப்பேன். அவங்க கிட்ட ஒரு ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. பீச்ல எங்க பார்த்தாலும் செம்ம ரஷ்ஷு. ப்ளே ஏரியால இருக்கட்டும், இல்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஹார்ட் இன் ஷேப்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு கியூவே நின்னு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தோனே பஜ்ஜி கடைய பார்த்தோமா, பீச்னாலே பஜ்ஜி சாப்பிட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால பஜ்ஜிய வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே அந்த அலைக்கிட்ட பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி கிட்டலாம் யாரையுமே விடல. ஒரு கட்டம் மாரி கட்டி வச்சுட்டாங்க. அங்க இருந்தே தான் நம்ம பீச்ச பார்க்கணும். ஸோ நானும் அம்மாவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த சன்செட் பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் பீச்ல ஒரு ஈவென்ட் மாரி கண்டக்ட் பண்ணாங்க. அத பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் டைம் செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ சூடா வந்து பாதாம் மில்க் குடிக்கலான்ட்டு பாதாம் மில்க் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புனோம். காணும் பொங்கலுக்கு நீங்களும் மெரினா பீச்சுக்கு வந்திருந்தீங்கன்னா, ப்ளூ கலர் ஹார்ட்டின் கமெண்ட்ல கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.